குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, சூரிய பகவானுக்குரிய நாள். அழகான மகா கந்த சஷ்டி நடந்து கொண்டிருக்கிறது. எல்லாம் சரி பண்ணிவிட்டு எடுத்து உட்காரவே 1 மணி நேரம் ஆயிடுது. ஆனால் அழகான மகா கந்த சஷ்டி நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு சூரிய பகவானுக்குரிய ஒரு நாள். ஆதித்ய ஹிருதயம் பாராயணம் பண்ணுங்க. இந்த வருடம் முழுவதுமே நம்ம ஆதித்ய ஹிருதயம் பாராயணம் பண்ண சூரிய பகவானை வணங்குவது மிகப்பெரிய சிறப்பு தான். வணங்கி தான் ஆகணும். அதே மாதிரி தூங்கி எழுந்தோன்னா சூரிய பகவானுக்கு ஒரு நமஸ்காரம். ஓகே. 26/10/2025 அக்டோபர் மாதம் ஞாயிற்றுக்கிழமை, விசுவாவசு வருடம் ஐப்பசி மாதம் 9ஆம் நாள், பஞ்சமி திதி காலை 3:23 வரைக்கும் இருக்கு. கேட்டை நட்சத்திரம், தியாஜிதம், சித்தயோகம், அமிர்த யோகம், வள்ளியூர் சிறு முருகப்பெருமான் சண்முக உருகு பலகை தரிசனம், மூலவர் ஸ்வர்ண அரங்கு எழுந்தருளல், ஐயடிகள் காடகத்தான் காடவர் கோன் குருபூஜை. இன்று மழை பெய்ய வாய்ப்பு உண்டு. சிறிய நகசு. நாளைய விசேஷங்கள். நாளையை சஷ்டி விரதம். சஷ்டி நாளை சஷ்டி மகா கந்த சஷ்டி நடந்து கொண்டிருக்கும் போதே சஷ்டி விரதம் நாளைக்கு. சுப முகூர்த்த நாள், மருதுபாண்டியர் தினம். ஓகே. சூரிய உதயம் 6:02, துலா நாளிகை 3:40, திதி பஞ்சமி திதி. பஞ்சமி திதினாலே வாராகி தாயார் வராக பெருமாளை நாம் வணங்க வேண்டிய அந்த ஒரு நாள். சப்த கன்னிமார்களில் 5வது தாயாராக இருப்பவர் பஞ்சமி தாயார். வீடு நிலம் வேணுமா வாராகி தாயார் தான். இன்றைய கிரக நிலவரம். மேஷம், ரிஷபம், மிதுனத்தில் ஒன்றில், கடகத்தில் குரு, சிம்மத்தில் கேது, கன்னியில் சுக்கிரன், துலாத்தில் செவ்வாய் புதன் சூரியன், கும்பத்தில் சனி ராகு. நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை 7:45 to 8:45, மாலை 3:15 to 4:15. கௌரி நல்ல நேரம் 10:45 to 11:45, மாலை 1 to 2:30. சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம், கரணம் 10:30 to 12. ராகு காலம் 4:30 to 6. நாம் எப்பொழுதுமே ராகு கால பூஜை வெள்ளிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் பண்ணுவோம். ராகு கால பூஜை 4:30 to 6. துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சை தீபம் போடும் பொழுது செல்வ செழிப்பு இருக்கும். அதே மாதிரி வண்டி வாகனத்தில் போகிறவங்க ராகு காலத்தில் துர்க்கை அம்மனை நினைத்து வழிபாடு பண்ணுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. குளிகன் 3 to 4:30, யமகண்டம் 12 to 1:30. சந்திராசிரமம் கார்த்திகை நட்சத்திரத்துக்கும் ரோகிணி நட்சத்திரத்துக்கும் சந்திராசிரமம். புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம். இறை சிந்தனையில் இருங்கள். இன்றைய ராசி பலன். மேஷம் நலம், ரிஷபம் லாபம், மிதுனம் பொறுமை, கடகம் போட்டி, சிம்மம் ஆதரவு, கன்னி சலனம், துலாம் கவனம், விருச்சிகம் உதவி, தனுசு தேர்ச்சி, மகரம் நட்பு, கும்பம் புகழ், மீனம் நற்செயல். கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் மிதுனம், கடகம், கன்னி, துலாம். இந்த ராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டும். செடியாய வல்வினிகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்தெங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனும். ஐப்பசி. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, 9ஆம் பஞ்சமி திதி.
நான் இன்னைக்கு ஒன்றும் போடலை. நாளைய சுப முகூர்த்த நாள் சஷ்டி விரதம் சூரசம்ஹாரம் மணவாள மாமுனிகள் நாளைக்கு. நாளான்றைக்கு வாஸ்து நாள். நாளை திங்கட்கிழமை சூரசம்ஹாரம். ரொம்ப திருச்செந்தூரில் ரொம்ப சிறப்பாக இருக்கும் திங்கட்கிழமை. அதற்காக மறாவது நாள் செவ்வாய்க்கிழமை திருப்பரங்குன்றத்தில் முருகப்பெருமானை தெய்வானை திருமணம். அதோடு தான் சஷ்டி விரதம் நிறைவு பெறுகிறது. அழகான சஷ்டி விரதம் சூரசம்ஹாரம். சிக்கலிலே வேல் வாங்கி செந்தூரில் சம்ஹாரம். இப்படி அழகான அந்த சஷ்டி. அனைத்து முருக பக்தர்களும் விரதம் ரொம்ப கடுமையாக இருந்துகிட்ருப்பீங்க. வயிற்றுக்கு நீங்கள் பால் பழங்கள் எடுத்துக்கோங்க. மயக்கம் வர்ற அளவுக்கு இருக்காதீங்க. உடம்பு கொஞ்சம், ஏன்னா இப்போ இருக்கிற ஹெல்த்து அதனால் நீங்கள் கொஞ்சம் பால் பழங்கள்லாம் சாப்பிடுங்க. குளிச்சுட்டு சாப்பிடுங்க. நாமத்தை சொல்லுங்கள். உங்களோட உடம்பை ரொம்ப வருத்திக்கிட்டு நீங்கள் இது பண்ணாதீங்க. நம்மளோட தெய்வம் நம்ம மனசில் இருக்குது. நாம் நல்ல எண்ணங்கள் சிந்தனைகளோட யாருக்கும் தீங்கு நினைக்காம இருந்தால் அதுவே போதுமானது. ஓகே, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. எல்லாரும் மோடம் போட்டிருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். நைட்டு மழை இல்லை, ஆனால் மழை இருந்துக்கிட்டே தான் இருக்குது. பைரவரை பற்றி தான் இருக்குது. வேல் வேல் வடிவேல் வேல் வேல் வடிவேல் வேதாந்த வடிவேல் நாதாந்த முடிமேல் நான்மறைகள் போற்றுவேல் அன்னையவள் தந்தவேல் ஆதிப்பராசக்தி வேல் அன்புள்ளம் தந்தவேல் நன்மையல்லவா செய்யும் வேல் தேவியவள் தந்தவேல் தேவர் மூவர் போற்றும் வேல் பாவங்களை போக்கும் வேல் பக்தர்களை காக்கும் வேல் குழந்தை குமரனாய் குன்றுதோறும் நின்றவேல் ஞானம் தன்னை வளர்ந்திடும் சண்முகனின் ஞானவேல் முக்தியெல்லாம் தந்திடும் முருகனின் சக்திவேல் சூரனை கொன்றவேல் சுப்பிரமணிய திருவேல் வேல் வேல் வேதாந்த வடிவேல் வேதாந்த வடிவேல் வேதாந்த வடிவேல். ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்று ஈசனுடன் நாணமொழி பேசு முகம் ஒன்று கூறும் அடியார்கள் வினை தீர்த்த முகமொன்று குண்டுருவே வேல்வாங்கி நின்ற முகமொன்று மாறுபடு சூரரை வதைத்த முகமொன்று வள்ளியை மனமுடைத்த புனரா வந்த முகமொன்று ஆறுமுகமான பொருள் நீயருள வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முருகனோட ஆலயத்திற்கு சென்று வாருங்கள். எல்லாம் டிவிலேயே நிறைய காட்டுறாங்க. எல்லா கோவில்கள்லேயும் அபிஷேக ஆராதனை எல்லாம் சொல்கிறாங்க. வீட்டிலையே நினைத்து கூட சர்க்கோண குளம் போட்டு ஓம் சரவணபவ என்கின்ற மந்திரத்தை சொல்லுங்கள். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ